வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 2 எபிசோட் 101 த லைஃப்ஸ் ஆஃப் த வில்லேஜ் இன் த ஸ்டிக். கடந்த எபிசோடில் நடந்ததை நாம் இப்போ கொஞ்சம் ரீக்கை பார்த்துக்கலாம். ஸோ போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்தா அப்புறம் யூனோ ரெண்டு பேருமே சேர்ந்து லிக்ட்டை எதிர்த்திருப்பாங்க. இருந்தாலுமே என்னதான் பவர் போட்டு மானசோன் ஆஸ்தனோட 3வது தடவை டீமன் பவர் அன்லாக் பண்ணாலுமே சேர்த்து லிக்ட்டை வந்து இவங்களால் எதிர்க்க முடியல. தன்னோட டீமன் டுவெய்லர் ஸ்வாடை வச்சுக்கிட்டு யூனோவோட பவரை அவனுக்கே திருப்பி அனுப்பி பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சன், அதாவது இந்த கிராவிட்டி ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லையே ஓட்ட போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிக்ட்டே இறங்கி வராப்பில் அந்த இவரே ஓட்ட போட்டார் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த கிராவிட்டி ஸ்டோனுக்குள்ளே இறங்கி வராப்பில். ஸோ ஒரு வழியாக நீங்கள் எப்படி எந்திரிச்சிட்டிங்க, உங்களோட பவர் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது லிக்ட் அப்படின்னு பேசிட்டு ரெய்யா கிட்டே வந்துட்டு இருக்கிறான். லிக்ட் எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கிறாரு. அவர் இன்னும் ஃபுல்லாக குணமாக வழின்னு நினைக்கிறேன். உங்களோட கிரிமோர் வேறு என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறாங்க. இந்த உருவத்துக்கு எனக்கு கிரிமோர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிக்ட் வந்து பேசுகிறாப்புல. எது எப்படியோ லிக்ட், நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெய்யா வந்து சிரிக்கிறாப்புல. நல்ல வேலையை யூனோ தன்னோட பவர்னால் பார்த்தீங்கன்னா ஆஸ்தா, யூனோ அப்புறம் மிமோசா 3 பேருமே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆஸ்தா வந்து லைட்டாக மயக்கம் போட்டுட்டாப்புல. இன்னொரு தடவை என் கையில் மாட்டினா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்பி டென்ஷன் ஆகுது. இவங்க 2 பேரும் கொஞ்சம் மயக்கம் தான் போட்டிருக்காங்க, மற்றபடி எந்த பிரச்சனையுமே லிக்ட் அப்படின்னு ஐயா பார்த்து சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த ஸ்பேட்டல் மேஜிக் யூஸ் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து இங்கே வந்துட்டாங்க. எப்படி இருக்கிற ஐயா அப்படிங்கிறாங்க. லிக்ட் எந்திரிச்சிட்டாரா, நம்ம பசங்களை நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊர் மக்கள் தானே வந்து இவங்க எல்ப்ஸை இறங்கியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. அப்போ சரி வாங்க, இனிமேல் நம்மளோட சுதந்திரத்தை நம்ம தேடி போகலாம், நம்மளோட மக்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டோ ஸ்டோனையே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலாட்டம் பண்ணி அப்படியே அந்த கிராவிட்டி ஸ்டோனே அப்படியே நிறுத்திட்டு போயிட்டுருக்காங்க. மஞ்சள் கலரில் பளிச்சுன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவுக்கு கண்வெளிப்பு வருது. எங்கே போய்ட்டு அந்த லிக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து கத்துறாப்புல. ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பைத்தியக்காரா எதுக்கு அப்படி கத்துவேன், என் காதே போயிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்பை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ கேப்டன் மெர்லியோனா எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து அலறாப்புல, ஏன்னா உடம்பு வலிக்குது. ஸோ இப்போ மெர்லியோனா எங்கடா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்க்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அவங்க இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எப்படியே பொழைச்சி வந்தது நல்லா அதிசயமாக நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்க்ஸ் பேசியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் ஈகிள்ஸ் அந்த ஜாக் த ரிப்பர் டீமில் இருக்கிறவங்களும் இவங்களும் வந்திருக்கிறாங்க 2 பேரும். ஸோ நாங்கள் வந்து எங்கள் டீம் வச்சு எங்களே அடிக்க பார்த்தாங்க. என்னோட மஷ்ரூம் பவர் வச்சு அவங்கள மயக்கம் போட வச்சுட்டு சில்வர் ஈகிள் கேப்டன் அவர் வந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் தான் ஆஸ்தாவா, பிளாக் புல்ஸை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்போ உடனே இந்த மூலிகை சாப்பிட்டு என் பவர் ஏற்ற போகிறேன், மியூசா இந்த நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மியூசா கொடுக்குறாங்க. என் ஆஸ்தா எனக்காக இது முதல்ல கொடுத்ததுனால நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போதே பார்த்தீங்கன்னா நோசல்ஸ்வா அவரோட பவர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த பவர் வச்சுக்கோ, இது வந்து உன்னோட வந்து ஃபுல்லாக ஹீல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க. உனக்கு எதுவுமே ஆகலையே, இப்போ ஹீல் ஆகுதா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இப்போ உடம்பு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபு பார்த்தீங்கன்னா நிம்மதி அடையுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நோயில் அங்கேருந்து பறந்து வந்துருக்குறாங்க. நோயில் என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. கிறிஸ்க்கு அங்கேருந்து தவுந்துக்கிட்டே வராப்பில். நான் என்ன தான் அடி வாங்கினாலும் நான் அழகுதான், நான் ஹீல் பண்ணுற அழகே அழகுதான் அப்படிங்கிறாங்க. என்னை வந்து நம்ம காம்ரேட்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நோயில் சொல்லிட்டு இருக்காங்க. உன் காது என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயில் வந்து பயப்பட்டுருக்காங்க. ஆமாம், என் காது அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன உங்களுக்கு எதாவது பிரச்சனையா, சும்மா எதுக்கு அதையே கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோவும் கோவப்படைகிறாப்புல. இங்கே ஒரு ஸ்பேட்டல் மேஜிக் இருந்தானே அவனையும் எல்ஸாக மாறிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோசல்ஸ் நினச்சிருக்காப்புல. ஸோ திடீர்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. கேப்டன் அப்படின்னு பதறிக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு சொல்லு அப்படின்னு. இங்கே தலைநகரத்தில் எல்லாருமே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கால் வந்து கட் ஆயிருச்சு. ஸோ அவன் பேசுகிறத பார்த்தா எனக்கு எதுவும் நல்லா தான் தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்க்ஸ் பேசிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே பேசலை. ஸோ கால் கட் ஆயிருச்சு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம லக்கை பற்றி தான். ஸோ அவன் வந்து என்னை அட்டாக் பண்ணும்போது அவன் டேரெக்டாக ஃபஸ்ட் அட்டாக் பண்ணும்போது என்னை அடிச்சிருக்கலாம். இருந்தாலுமே அவனோட அட்டாக் தவறி போய் வந்து வேறு இடத்துல வந்துருச்சு. உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ இன்னொரு தடவை திருப்பி அடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவன் என்ன மட்டும் திருப்பி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்க்கு வந்து எழுதிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு நம்ம லக் இன்னும் அவனுக்குள்ளேயே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவனை நம்ம மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி அவங்கள கொண்டு வரதான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ சரி இனிமேல் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே ஹேஜ் வில்லேஜில் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஏதோ பளிச்சுன்னு மின்னிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராட்சஸ்னோட மண்டையோட்டுக்கு பின்னாடி பளிச்சுன்னு எதுவும் மின்னிட்டு இருக்குது. என்ன கிராவிட்டி ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா இவங்க பறந்து வந்துட்டு இருக்கிறாங்க. என்னது இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, அது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது
அங்கே இருக்கிற விசார்டும் பார்த்துருக்காப்புல, அதாவது லைப்ரரியில் இருக்கிற விசார்டு, அவங்களாம் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3வது குரல் ஒன்று கேட்குது. அவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து பேசுகிறாப்புல. அட இவர் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் உங்களோட ரோபோ பார்த்தாலே நீங்கள் ஒரு மேஜிக் நைட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் போய் அப்படி கை வைக்க போகிறாப்புல. இல்லை நான் வந்து ஒரு மேஜிக் நைட்டே இல்லை, உங்கள் எல்லாரையும் நான் அழிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்ஸ் கூட்டத்தில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசியிருக்கிறேன். ஸோ ஏற்கனவே மேஜிக் நைட்டாக இருந்தவன் தான் எல்ஸாக மாறிட்டான். நான் உங்கள் எல்லாத்தையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மிஸ்டர் என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ, இங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் நிறைய பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் யாரையும் அழிக்கூடாது அப்படிங்கும்போது, நான் உங்கள் யாரையும் கொல்ல போகிறதில்ல, உங்களோட பாவங்களை நான் அப்படி கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயிர் எடுக்க போகிறதா அப்படி பாவங்கள் கழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராங்க. ஸோ லில்லி அட்டாக் பண்ண வரும்போது ஃபாதர் வந்து குறுக்க வந்துடுறாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்தா சட்டை கட்டி பம்ப் கட்டிட்டு இருக்காப்புல. எதுக்கடா சட்டை கட்டினா போய் முதல்ல சட்டையை போடுற அப்படிங்கிறாங்க. நான் என் உடம்பு முழுசாக குணமாயிடுச்சு நினச்சதானே பார்க்க கழட்டினேன், அதுக்கே இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டாங்க. கேப்டன் ஹீல் ஆகிட்டாங்க, இருந்தாலும் ஏன் அவங்க இன்னும் மயக்கத்திலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெர்க்ஸ் கேட்குறாங்க. சார் இந்தாங்க இந்த பொட்டி எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி, இது ஃபுல்லாக ஹீல் பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க. அது தூக்கி போடுற அது ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி இதை நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து வச்சுக்கிட்டாங்க. அங்கே கீழே பாருங்கள், அங்கே ஏதோ ஒரு வில்லேஜ் அட்டாக்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா செமையான அதிர்ச்சி. அது எங்களோட வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கத்துறாங்க. நாங்கள் போய் அவங்கள உடனே காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே கேபிட்டலில் தான் நாங்கள் நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஸோ அவங்கள தான் போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நாங்கள் போய் எங்களை காப்பாற்றிக்கிறோம், எங்கள் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றுறோம், எங்களுக்கு வழி விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துருங்க, ராயல் கேபிட்டலில் நிறைய பேர்த்த காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. நானும் உங்களோட வரேன் அப்படிங்கும்போது, இல்லை நோயில் நீ எனக்கு உதவி பண்ண வரணும் அப்படிங்கிறாங்க. நோயிலுக்கு அதிர்ச்சி, ஏன்னா எப்பவுமே இழிவுபடுத்திட்டு இருக்கிற ஒரு தங்கச்சியை பார்த்தீங்கன்னா இவரே பார்த்தீங்கன்னா இப்போ உதவி கூப்பிட்றாங்க. அதை நினச்சிக்கிட்டு சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயிலும் பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணனோட பார்த்தீங்கன்னா இவங்களும் போருக்கு போக போகிறாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு கழுக மாதிரி வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஸ்தா யூனோ பார்த்தீங்கன்னா அப்படி கீழே குதிச்சுட்டாங்க. நான் ஒவ்வொரு நேரம் யோசிச்சிருக்கிறேன், எனக்கு ஏன் கடவுள் இந்த ஒரு கிரிமோர் பவர் கொடுத்தாருன்னு. ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கொல்றதுக்காக தான் எனக்கு வந்து இந்த பவரை கொடுத்துருக்குறாங்க, இயற்கையினாலே நான் உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்ஸாக மாறின ஒரு மேஜிக் நைட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வில்லேஜ் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொடூரமாக விஷத்தால் ஏற்றி கொண்டுட்டுருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் லில்லி மட்டும்தான் தன்னோட வாட்டர் பவர் வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ தன்னால் முடிஞ்சது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் லில்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால எதுவுமே முடியல. ஒரு வழியாக இங்கே யாரோ சண்டை போடுற அளவுக்காக சக்தி இருக்குதாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டே இருக்கும்போது, நீங்கள் மனுஷங்கள்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேஷு ஒரு மாதிரி பயத்தோட பார்த்துருக்குறேன், ஒரு சரியான ராட்சஸை அப்படின்னு. இங்கே யாரோட வாழ்க்கையுமே வெறும் குப்பையாட்டம் இல்லை, நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுவோம், ஒன்றா இருப்போம், சில சமயம் அழுக கூட செய்வோம். ஆனால் இங்கே எங்களோட வாழ்க்கை எப்போவுமே முன்னேற்றமாக தான் இருக்குமே தவிர எப்போவுமே கீழே போயிட்டுருக்காது. இங்கே நாங்கள் மக்கள் யாருமே முன்னேற்றமாக தான் போயிட்டுருப்போம், யாரோட வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸோ நேஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வருது. நம்மள மாதிரி சின்ன பசங்களாம் மேஜிக் நைட் ஆகவே முடியாத தண்ணியெல்லாம் பெருசாக நினச்சிட்டு ஆசைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷ் வந்து ஆஸ்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நேஷ் கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பைத்தியக்காரனா நீயே, உன்னோட குறிக்கோள்லேருந்து நீ தப்பவே கூடாது, நீ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டுனா அது கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து கத்துறாப்புல. ஸோ இவங்க 2 பேரும் செலெக்ஷன்ஸ் அங்கே வெளியும் போகும்போது ஆஸ்தா நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு நாள் பாரு மேஜிக் நைட் ஆகி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது நேஷ், சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது நீ மட்டும்தான் இவங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்து நேஷ் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் நான் கொல்ல போகிறேன், உங்கள் எல்லாத்தையும் உங்களோட பாவத்தை வந்து நான் இப்போ கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிளான்ட்லேருந்து பாய்சன் அப்படியே எடுக்க வராப்பில். ஸோ நேஷ் பார்த்தீங்கன்னா முன்னேறி போயிட்டுருக்கிறான். நான் உங்களை காப்பாற்றுற இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும்போது நேஷ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கிறான். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் குறுக்க வந்துட்டாங்க. யார் ஆஸ்தாவும் யூனோவும். இவனுங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. ஸோ சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றா இருந்து எதிர்த்து சண்டை போட்டவங்க இன்றைக்கி 2 பேருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வில்லேஜுக்காகவே சண்டை போட வந்திருக்காங்க. ஃபாதர் அங்கே பாருங்கள், நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஆஸ்தாவும் யூனோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களா சொல்லும்போது ஃபாதர் எந்திரிக்கவே இல்லை. ஆஸ்தா யூனோ ஒரு வழியாக வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷ் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். நேஷ் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம், இது எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அட்டாக் பண்ண தயாராகிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.